நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருக்கலாம், ஆனால் தினமும் செய்யக்கூடிய 5 பிழைகள் உங்கள் ஆன்மாவை அமைதியா சாக வைக்குது. நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேதத்துக்கு எதிராக நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஜோக் இல்லை. இந்த 5 பழக்கங்கள் நீங்கள் விட்டா உங்கள் வாழ்க்கையும் வாக்குத்தத்தங்களும் மாறும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரே ஒரு பழக்கம் உங்கள் ஜெப வாழ்க்கையை, பைபிள் வாசிப்பை மறந்து போக வைக்குது. பாயிண்ட் நம்பர் 1, ஜெபம் இல்லா காலையில். நீங்கள் காலையில் எழுந்தது முதல்ல என்ன பண்ணுறீங்க? ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டா ரீல்ஸ், மூஞ்சிக்குள்ள மொபைல் லைட். ஆனால் 5 நிமிடம் ஜெபத்துக்கு நேரம் இல்லை. வேதம் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 5:17 நாம் நிறுத்தாம, அதாவது இடைவிடாமல் ஜெபியுங்கள் அப்படின்னு. இந்த வாரம் நேரம் இல்லைன்னு சொல்லாம காலையில் 5 நிமிடமாவது தேவனோட பேசுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நான் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு. பாயிண்ட் நம்பர் 2, குறை பேசும் பழக்கம். அந்த சகோதரி அப்படி, இந்த சகோதரி அப்படி, அந்த பாஸ்டர் தப்பா சொன்னாரு. இந்த வாரம் யாரை பற்றியாவது காசிப் பண்ணீங்களா? பைபிள் சொல்லுது, யாக்கோபு 3:6, நாக்கு ஒரு தீ, வாழ்க்கையை முழுக்க சுட்டெரிக்கும். ஒரு வார்த்தை தான், ஒரு வீண் விமர்சனம் தான், ஒரு சின்ன கமெண்ட்லேயே ஒரு சகோதரின் ஆன்மாவை காயப்படுத்திடலாம். நம்ம வார்த்தைகளால் யாராவதுக்கு வலி கொடுத்துருக்கோமா? இப்போவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 2வது, உங்களுடைய நாக்குக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, பைபிள் இல்லை, ஃபோன் மட்டும். பைபிள் ஆப் இருக்குனால நம்ம வாழ்க்கையில் பைபிள் இருக்கா? யோசுவா 1:8 சொல்லுது, நம்ம பைபிள் வசனத்தை இரவும் பகலும் வாயில் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு யூடியூப் 1 மணி நேரம், பைபிள் 2 நிமிடம் கூட இல்லை. அப்படி இருந்தால் இந்த வாரம் டெய்லி நான் பைபிள் பிளான் ஃபாலோ பண்ணி பைபிள் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 4, சபையை தவிர்க்கிறீங்களா? சர்ச் சண்டைக்கு தான் இல்லை, அது அவரோட உடலின் கூடாரமாக இருக்கு. எபிரேயர் 10:25 சொல்லுது, சபை கூடுதலை, அதாவது சர்ச்சை நம்ம விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சபையில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஆன்மீக சேனலில் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இனிமே இந்த வருஷம் முழுவதும் நான் சபைக்கு தவறாமல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. பாயிண்ட் நம்பர் 5, நான் தான் சரி அப்படின்னு சொல்கிறது. நான் தான் சரி, அவங்க எல்லாருமே தப்பு அப்படி நம்ம சொல்கிறது என்ன அர்த்தம்னா, அது நம்மளுடைய ஆன்மீக பெருமை. லூக்கா 18:11 ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுறாரு, நான் அந்த பாவி போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக கடவுள் அவரோட ஜெபத்தை கேட்கவே இல்லை, அவர் தான் ஒதுக்கப்பட்டார். இப்போவே சொல்லுங்க, பிதாவே எனக்குள்ளே இருக்கிற பெருமையை நீங்கள் அகற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை உங்கள் உள்ளத்தில் தட்டி இருக்கும். இது தேவனின் சத்தம், நீங்களும் கேட்கணும். வெளிப்படுத்தினர் 3:19 சொல்லுது, நான் நேசிப்பவர்களை கடிந்து கொள்கிறேன், மனம் திரும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான வீடியோவை நம்ம ரெகுலராக வாரந்தோறும் நம்ம வேதத்தின் அடிப்படையில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணுங்கள். இது உங்கள் சகோதரன் ஃப்ரான்சிஸ், ட்ரூத் ரிவீல் சேனல். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.